தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிய கிருபையினாலும் மகத்துவமான இரக்கத்தினாலும் தேவன் இந்த வருஷத்திலே 12ஆம் தேதியை காண செய்திருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 11 நாட்கள் இந்த வருஷத்திலே நம்மை கண்மணி போல காத்து இந்த மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய 2வது ஆராதனையை தந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நமக்கு செய்திருக்கிற சகல உபகாரங்களையும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்தவர்களாய் நினைவு கூர்ந்தவர்களாய் தேவனுக்கு எப்போதும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மேல் வைத்திருக்கிற இரக்கத்தையும் நம்மேல் வைத்திருக்கிற அன்பையும் நாம் நினைத்தவர்களாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஜனமாய் நீங்கள் நானும் மாறுவோமாக. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் சாப்டர் 36 verse 36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இந்த வருஷம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். I the Lord have spoken it, I will do it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனிதன் அல்ல மாறுவதற்கு, இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் மாறிப்போவதில்லை என்று சொன்ன கர்த்தர், தன் பேரில் ஆணையிட்டு சொன்ன கர்த்தர், தன் உடன்படிக்கையை மீறாமலும் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்று நம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எதை சொல்லுவாரோ அதையே செய்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை செய்வேன் என்று சொல்கிறார். கடந்த வாரத்திலே நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவன் என்று தியானித்தோம். ஆம், நம்முடைய தேவன் இடிந்து கிடக்கிற, செத்து கிடக்கிற, பாழடைந்து கிடக்கிற, தகர்ந்து கிடக்கிற இவைகள் எல்லாவற்றையும் கட்டுகிற தேவன். எருசலேமின் அலங்கத்தை கட்டினவர். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற அலங்கத்தை கர்த்தர் கட்டுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய இடிந்து கிடக்கிற ஜெப வாழ்வை கட்டுவாராக. பிரதிஷ்டையின் வாழ்வை கட்டுவாராக. இந்த புதிய ஆண்டு கட்டுகிற தேவனாலே நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் கட்டப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க போகிறோம். ஐசையா சாப்டர் 27 verse 3. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். I the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், keep it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. water it, preserve it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். இங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தான் நம்முடைய தேவன் தோட்டக்காரராயிருக்கிறார். தோட்டக்காரனாகிய தேவன் திராட்சை செடியே, உன்னை குறித்து என்னை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் அதை காப்பாற்றுவேன், அடிக்கடி தண்ணி பாய்ச்சுவேன். ஐ வில் வாட்டர் இட் எவ்ரி மூமெண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒருவரும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வேன். இந்த வசனத்தை சொல்லும் போதே ஆவியிலே உற்சாகம் வருகிறது. நம்மை காக்கிற ஒரு தேவன், நம்மை போஷிக்கிற ஒரு தேவன், நம்மை சேதமில்லாமல் வேலி அடைக்கிற ஒரு கர்த்தர் உனக்கும் எனக்கும் இருக்கிறபடினாலே நம் நன்றியுள்ளவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். இதிலே 3 வார்த்தையை நான் தியானிக்க விரும்புகிறேன். ஒன்று preserve, 3P. ஒன்று preserve. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காப்பாற்றுதல், பக்குவப்படுத்துதல், பாதுகாத்தல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் பாய்ச்சுவேன், ப்ரொவிஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்துக்கொள்வேன், ப்ரொடெக்ஷன். preservation, provision and protection.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்றையும் கர்த்தர் இந்த திராட்சை செடிக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திராட்சை செடியை குறித்து 80ஆம் சங்கீதத்திலேயும் நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தர் தான் அந்த 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 திராட்சை செடியை தூரத்திலிருந்து கொண்டு வந்து நாட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல காட்ஸ் பிளான்டேஷன், அதோடு மாத்திரமல்ல காட்ஸ் பனிஷ்மெண்ட். தேவனே அதன் வேலிகளை எல்லாம் தகர்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பனிஷ்மெண்ட். மூன்றாவது, தேவனே இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் என்று சங்கீதக்காரன் கெஞ்சுகிறான். காட்ஸ் பிட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளான்டேஷன், காட்ஸ் பனிஷ்மெண்ட் அண்ட் காட்ஸ் பிட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் செய்கிற கர்த்தர், திராட்சை செடிக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர். இந்த மாதம், இந்த வாரம் உன்னோடு கூட என்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ப்ரிசர்வ் பண்ணுவேன், நான் ப்ரொவிஷன் கொடுப்பேன், உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவேன். கர்த்தர் உங்களை என்னையும் திராட்சை செடியாய் கண்டதினாலே பாதுகாக்க போகிறார். கர்த்தர் காப்பாற்ற போகிறார், போஷிக்க போகிறார். எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, ஐ வாட்டர் இட் எவ்ரி மூமெண்ட். எப்பெல்லாம் தண்ணி தேவையோ ஒவ்வொரு நிமிஷமும், அடிக்கடி தமிழில் சொல்லியிருக்கு, அடிக்கடி அஃபென்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் பாய்ச்சுவேன். உனக்கு எனக்கும் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்மேல் தண்ணீர் பாய்ச்சி நம்மை செழிப்புள்ளவர்களாய் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் கர்த்தராகிய நான் என்று அவர் சொல்லுகிறார். ஐ த லார்ட் ஹவ் ஸ்போக்கன் இட். கர்த்தராகிய நான் சொன்னேன். என்ன சொல்லுகிறார்? உன்னை காப்பாற்றுவேன், உன்னை பராமரிப்பேன், உன்னை வேலி அடித்து பாதுகாப்பு சேதமில்லாமல் காப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாரை கர்த்தர் காக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் காக்கிறா? எதற்காக நம்மளை காக்கணும்? எதற்காக கர்த்தர் நம்மை வேலி அடைக்கணும்? எதற்கு நம்மை போஷிக்கணும்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நான் காப்பேன், சுமப்பேன், ஏந்துவேன் சொன்னவங்க எல்லாம் நம்ம விட்டு தூரம் போனாலும், அருமையான திராட்சை செடியே, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னை பாதுகாப்பது கர்த்தருடைய கடமையாக இருக்கிறது. உன்னை கர்த்தர் வேலி அடைப்பது கர்த்தருடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சங்கீதக்காரனை போல சொல்லலாம், தேவனே என்னை காப்பாற்றும், தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனே இதை திராட்சை செடியை விசாரித்தருளும் என்று 80ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் புலம்புகிறது போல நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும் என்று கேட்போம். நம்மை கர்த்தர் காப்பாற்றுவார். யாரை காப்பாற்றுவார்? முதலாவது ஒரு குறிப்பை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Psalms 5 verse 11. Psalms 5 verse 11. சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நம்புகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறவர்கள் எல்லாரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். கர்த்தர் சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான், கர்த்தர் யாரை காப்பாற்றுகிறாராம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போன போது பாடின சங்கீதம் 4ஆம் சங்கீதம், 5ஆம் சங்கீதம், 3ஆம் சங்கீதம், 4ஆம் சங்கீதம், 5ஆம் சங்கீதம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 4ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்தேன். கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். 5ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை நம்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னை காக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது, என்னை காப்பாற்றுகிற ஒரு கரம் இருக்கிறது. என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே குளிராகிலும் என்னை சேதப்படுத்தாமல் காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை காக்கிறவர், தீமைக்கு விலக்கி காக்கிறவர். எத்தனையோ அருமையான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இவைகளெல்லாம் சொல்லி சொல்லி நம்மை காக்கிற தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். என்னை காப்பார், என்னை காக்கிறவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் இந்த கால வேளையில நம்புகிறோம்? நம்மை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் காப்பார் என்று நாம் வேதத்தில் அதிகமாக தியானிக்கலாம். ஒரு மெய்ப்பனை போல காப்பாராம்,
ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அவர் காப்பாராம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. தேவன் உறங்காமல் தூங்காமல் தாயை போல காக்கிறவர். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வரத்தையும் காப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஓ, காக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனியும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதைப்பா, அவர் கைவிடாதிருப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதைப்பா, அவர் கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. எண்ணிப்பா, எண்ணிப்பார், எண்ணிப்பா. இன்றும் அதை எண்ணிப்பா. நம்மை காக்கிற கர்த்தர், போக்கையும் வரத்தையும் காக்கிற கர்த்தர், தீமைக்கு விலக்கி காக்கிற கர்த்தர், துஷ்ட மிருகங்களுக்கு விலக்கி காக்கிற கர்த்தர், எபேசுவிலே பொய்யர்களுக்கு விலக்கி கிரேத்தா தீவிலே பொய்யர் அவைகளுக்கு விலக்கி காக்கிறவர். உன் கண்ணை கண்ணீருக்கும், உன் கால்களை இடறுதலுக்கும், உன் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்பிவித்து காக்க வல்லவர். சிங்கங்களின் வாய்க்கு காக்க வல்லவர். நாய்களுக்கு உன்னை காக்க வல்லவர். உன்னை காக்கிறவர் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நம்புவோமா? உம்மை நம்புகிறவர்களை நீர் காப்பாற்றுகிறவர். இந்த கால வேளையிலே என்னை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னை காக்கிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. என்னை காக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. உன்னை காக்கிற ஒரு கரம் இருக்கிறது. பேதுருவே, நீ தண்ணீரில் அமிழ்ந்து போகையில உன்னை தூக்கி விடுகிற காக்கிற ஒரு கரம் இருக்கிற. அமிழ்ந்து போகிறேன், தூக்கி விடுகிற கரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? உன்னை எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிற ஒரு காக்கிற தேவன் இருக்கிறார். உன்னை ஜலம் வாரிக்கொள்ளாது, காற்று உன்னை மடங்கடிக்காது. நீ தோற்று போக மாட்டாய். கர்த்தருக்குள்ளே கலிகுருவாயாக, சந்தோஷிப்பாயாக, கலிகுர்ந்து கம்பீரித்து பாடுவாயாக. என்னை காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களை, கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காக்கிற தேவனா இருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதக்காரன் சொல்லும்போது 146 சங்கீதத்திலே நான் வாசிக்கும் போது, Psalms 146 verse 9, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். பரதேசிகளை காப்பாற்றுகிற கர்த்தர். கர்த்தர் ஸ்தோத்திரம். பரதேசியாயிருக்கிறவர்களை காப்பாற்றுகிற கர்த்தர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்களை பரதேசிகள் என்று அறிக்கையிட்டதை நமக்கு தியானிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பரதேசிகளை காப்பாற்றுகிற தேவன். அப்படியானால் பரதேசி என்றால் ஒன்றுமே இல்லாதவன் போல இருக்கிறது அல்ல. எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் அதன் மேல பற்றுதல் இல்லாதவர்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் காண்பிக்கிறது. 146 சங்கீதம் 146 verse 9, the Lord preserveth the strangers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். the Lord preserveth the strangers. கர்த்தர் பரதேசிகளை காப்பாற்றுகிறார். பரதேசி, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று சங்கீதக்காரன் 119 சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறதை நமக்கு படிக்க முடியும். ஒரு பெரிய ராஜா
தன்னை ஒரு பரதேசி என்று அறிக்கையிடுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். 119 சங்கீதம் 19 வசனத்திலே பூமியிலே நான் பரதேசி என்று சொல்லுகிறான். இன்னும் அதே சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது நான் பரதேசியாய் தங்குகிற வீடு என்று சொல்லுகிறான். அப்படியானால் கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவன் எல்லாம் ஒன்றுமே இல்லாதவங்க பரதேசி அப்படி அல்ல. எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அதன் மேல் தன் ஆத்மாவை வைக்காமல், அதன் மேல் தன்னுடைய வாஞ்சையை வைக்காமல், அதன் மேல் தன் விருப்பத்தை வைக்காமல், கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி காத்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கும் தேவையா இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலர் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலேயே நம்பிக்கை வைத்து ஐஸ்வர்யத்தையே அண்டிக்கொள்வார். அதுதான் தங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு என்றும், அதுதான் தங்களுடைய பெரிய பிழைப்பு என்றும், அதனால தான் ஜீவிக்கிறோம் என்றும் அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவன் இந்த பூமிக்கு தேவையானதை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறாரே அல்லாமல் வேற ஒன்றும் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நம்முடைய ஜீவியத்திலே நம்மை அறிக்கையிடுவோம், நான் ஒரு பரதேசி, நான் ஒரு பரதேசி. கர்த்தர் ஸ்தோத்திரம். பரதேசியா இருக்கிற அவர்களை காப்பாற்றுகிறார். இந்த பூமியில எல்லாம் இருந்தாலும் இல்லாதவர்களைப் போல ஜீவிக்கிற ஒரு பிரதிஷ்டை உள்ள ஜீவியம். எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் சதம் அல்ல, இதெல்லாம் பெரிய அனுபவம் அல்ல, இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை, நஸ்வரமாய் போகக்கூடியது, இவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதை தான் நம்முடைய சிந்தையில் இருக்க வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு ஒரு ஊழியக்காரர் ஒரு வந்தார். அவர் ஒரு நாள் பிரசங்கிக்கும் போது சொன்னார், கர்த்தர் ஸ்தோத்திரம், எனக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய கார் தந்திருக்கிறார், ஆனால் அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டா லைக் தகரமாய் மாறிடும், ஒன்றுமில்லாமல் போயிடும். நான் இந்த கார் மேலே நம்பிக்கை வைக்கல, என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நமக்கு தந்திருக்கிற வீடு, ஆஸ்தி, பொருட்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், இவைகளின் மேலே ஐயோ இவைகளாம் நான் இருக்கிறாள் பெரிய பணக்காரன்கிற நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே என் கூட வராது. எனக்கு ஒரு சொந்த நாடு இருக்கு, பரலத்துக்கு ஒன்றையும் நான் கொண்டு போக போகிறதில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். நம்முடைய இருதயம் இந்த பூமிக்குரியவைகள் மேல் பற்றுதலாயிராமல், கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் பரலோகத்தை நாடுவோம், அந்நிய தேசத்தை நாடுவோம், நமக்காக நித்திய வீட்டை நாடுவோம். இது பூமியில காண்கிற எல்லாம் டெம்பரரி, எல்லாம் கொஞ்ச காலத்தில் தற்காலிகமானது. ஆனால் நித்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, நித்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்குள்ளே உருவாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, சிலருடைய பேர் பரதேசின்னு இருக்கும், ஆனால் எல்லா பூமிக்குரியவர்களையும் சேர்த்து தங்களை காத்துக்கொள்வாங்க. பரதேசியாய் ஜீவிப்போம். ஆபிரகாம் பரதேசியாய் தங்கினான், ஈசாக்கு பரதேசியா இருந்தான், யாக்கோபு பரதேசியா இருந்தான், இவ்வளோ ஆஸ்திகளை பெற்று தாவீது சொல்லுகிறான் பரதேசியா இருந்தான். ஏன்? முற்பிதாக்கள் எல்லாம் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நித்திய வீட்டை குறித்த வைராக்கியம், வாஞ்சை, ஆசை, அபிலாஷை இருந்தது. ஆனபடினாலே நாம் கூட இந்த பூமியிலே தற்காலிகமாய் ஜீவிக்கிறதுக்கு தேவையான வீடு, வஸ்திரம், ஆகாரம், வாகனம் தந்திருக்கிறார். இதையே சதம் என்று எண்ணி இதிலே உழன்று நாம் மாண்டு போய்விட வேண்டாம். நமக்கு ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. பரலோக சிந்தை உள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அப்படிப்பட்டவர்களாய் ஜீவிப்போமானால் கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தர் ஸ்தோத்திரம், the Lord preserveth the strangers. கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களை என்னையும் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், Proverbs chapter 2 verse 8. அங்கே படிக்கும்போது கர்த்தர் பரிசுத்தவான்களை காக்கிறார், பாதங்களை காக்கிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். நியாயத்தின் நெறிகளை தற்காத்து பரிசுத்தவான்களின் பாதையை அவர் காப்பாற்றுகிறாராம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? பரிசுத்தவான்களை காக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். பரிசுத்தவான்களை காக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He keepeth the paths of the judgment and preserveth the ways of the saints. பரிசுத்தவான்களுடைய பாதைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறவராயிருக்கிறாராம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் பரிசுத்தவான்களை குறித்து 2ஆம் சங்கீதம் 9வது வசனம், 1 சாமுவேல் 2:9 படிக்கும்போது, 1 Samuel chapter 2 verse 9,
அங்கே அன்னாள் பாடும்போது இவ்விதமாய் பாடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காக்கிறவர். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 37ஆம் சங்கீதம் 23 24 வாசிக்கும் போது 37ஆம் சங்கீதத்திலே 23 24 வசனங்களை படிக்கும்போது அங்கே பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். 28ஆம் வசனத்திலே கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடவில்லை. பரிசுத்தவான்களை அவர் கைவிடாத கர்த்தர். 23 24 37 Psalm 23 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தம்முடைய கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் பரிசுத்தவான்களுடைய பாதங்களை தள்ளுண்டு போனாலும் இடறி போனாலும் விழாதபடி கர்த்தர் அவர்களை காக்கிறவராயிருக்கிறார், அவர்களை காக்கிறவராயிருக்கிறாராம். தேவன் அருளின வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறபடினால் அவருடைய நடைகளில் ஒன்றிலும் பிசகி போவதில்லை. பரிசுத்தவான்களுடைய நடைகள் வேதத்தின்படி இருக்கிறபடினாலும், பரிசுத்தவான்கள் தேவனை நம்பி இருக்கிறபடினாலும், பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறபடினாலும் அவருடைய பாதங்களை காக்கிறார், அவர்களை கைவிடாதிருக்கிறார், நடைகள் பிசகி போகாதிருக்கிறார். உண்மையாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய வழிகளை பாதைகளை கர்த்தர் காக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் God preserved the ways of his saints. அவருடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார். நாமும் பரிசுத்தவான்களாக இருப்போம். ஆரோன் ஒரு பரிசுத்தவான், தூபம் போடுகிறவன். ஆரோன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மரித்தோருக்கும் ஜீவனோருக்கும் நடுவே நின்று தூப கலசத்தை ஏந்தி நின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகும் 16ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரத்திலே அவனுடைய கோல் துளிர்த்ததை குறித்து படிக்கிறோம். நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்கள், தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர்கள். டியூட்டானமி உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவருடைய பரிசுத்தவான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். பரிசுத்தவான் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்களாம். தேவனுடைய பாதத்தில் விழுகிறவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்களை கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தருடைய பாதத்தில் விழுகிற மனுஷராயிருப்போம், கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்பை கூட நாம் தியானிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் எருசலேமின் குடிகளை காக்கிறார் என்று படிக்கிறோம். சகரியா தீர்க்கதரிசி ஜக்கரியா chapter 12 verse 8 அங்கே படிக்கும்போது அவர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுகிற தேவன் என்று படிக்கிறோம். அந்நாளில் கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல் இருப்பான். தாவீதின் குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்களா? எருசலேமின் குடிகளை காக்கிறவர். நாம் எருசலேமின் குடிகளாய் இருப்போம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் படிக்கும்போது எருசலேமிலே அதிகாரிகள் குடியிருந்தார்கள். எருசலேமின் வாழ்வை விரும்புவோம், எருசலேமிலே வாசத்தை விரும்புவோம். அப்சலோம் எருசலேமிலே குடியிருந்தான். ராஜாவின் முகத்தை பார்க்க முடியல. ஏன் எனக்கு என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமிலே ராஜா உண்டு, எருசலேமிலே கர்த்தர் உண்டு, எருசலேமில் ராஜபோஜனம் உண்டு. இவளை நாம் காத்து கொள்வோம், இவளிலே பிரியப்படுவோம், எருசலேமின் வாழ்வை விரும்புவோம், அதிகாரிகளாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எருசலேமின் வாழ்வை வாஞ்சிப்போமானால் நம்மை காக்கிறவராக இருப்பார். சமாதானம் உள்ள ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும், நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நன்மைகளால் கிருபைகளால் மூடட்டும், பலப்படுத்தட்டும். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். preserving God, providing God and protecting God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து பாதுகாத்து நடத்துவார், ஆசீர்வதிப்பார். காத்துக்கொள்வோம், கிருபையால் மூடப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அடியாரை தாழ்த்துகிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வேன்னு சொன்னீரே. காத்துக்கொள்ளும், போஷியும், நடத்தும். preserve us Lord, provide your provision Lord, protect us Lord. எங்களுக்கு வேணும்,
எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், காப்பாற்றும். எங்களை ஆண்டவரே போஷியும். எங்களை ஆண்டவரே சத்துருக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். வழியிலே சத்துருக்கு விலக்கி காக்க கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்களோடு இருந்தது என்று சொல்கிற பக்தர்களை போல கரம் எங்களோடு இருந்து எல்லா சத்துருடைய வல்லமைகளும் விலக்கி எங்களை காத்து நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.